everyone, welcome back to Evergreen Cooking. நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோல ஒரு யம்மியான ட்ரை ஃபிஷ் அண்ட் பிரிஞ்சால் கறி எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பைசியான ப்ரான் மசாலா எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ வாங்க நம்மளோட ஸ்பைசி ப்ரான் மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2, சின்னதாக 2 துண்டு இஞ்சி, பூண்டு பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 10 பல் போதும். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு அதில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பொன் நிறம் ஆகுற வரைக்கும், அதாவது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போதான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதாவது இந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைச்சிருக்க இந்த கிரீன் மசாலாலே இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. எப்போவுமே நம்ம இறால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய தண்ணி விடும். அதெல்லாம் கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறிடுங்க. ரெட் சில்லி பவுடர் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகா அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசியாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் ப்ரான்ஸில் கோட் ஆகுற மாதிரி கிளறி விட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதை நம்ம வேக வைக்கிற இந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரே ஒரு வாட்டி லிட்டை ஓப்பன் பண்ணி லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்காததுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால ஒரு ஸ்லைட் மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மசாலாலாம் ப்ரான்ஸில் இறங்கி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஒருவேளை நம்ம முன்னாடியே தண்ணி ஆட் பண்ணியிருந்தோன்னா இதில் மசாலா ப்ரான்ஸில் இறங்காமல் மசாலா தனியாக ப்ரான்ஸ் எல்லாம் தனியாக எதுவுமே சேர்ந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே செப்பரேட்டாக நின்றுடும். அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ இந்த இறால்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. கடைசியாக புதினா இலையை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுருங்க. நம்ம புதினா இலையை வச்சு கார்னிஷ் பண்ணுறதுனால இந்த மின்ட்டோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி ப்ரான் மசாலா சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.